சேனல் பீப்புள் நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரிணி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அவங்க ஃபேமிலி பற்றியான ஒரு சில நியூஸஸ் வந்து இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரிணி வீட்டில் இருந்த அவங்களோட பர்சனல் பீரோ அதுக்குள்ளே இருந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாருக்குமே மெல்ட்டிங்காக ஹார்ட்டை வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வந்து மனசை நோகடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவதாரிணி அப்படின்றவங்க இளையராஜாவோட மகள். இப்போ ரீசெண்டாக அவங்க கேன்சர் நோயால் இருந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்களோட பீரோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய பழைய கேசட்ஸ் அதெல்லாம் வந்து பென்ட்ரைவ்ஸ்லாம் கிடையாது, பழைய கேசட் சிடி கேசட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேசட்ஸில் அப்பாவோட கச்சேரி அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் அப்பாவோட நிறைய பாட்டுகள்லாம் வந்து வச்சுருக்கும். ஸோ அந்த கேசட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் பத்திரமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கேசட்ஸ்லாம் வந்து கீழெல்லாம் பட்டு அங்கங்கே தேய்மானங்கள்லாம் ஆனால் வந்து ஒழுங்காக ப்ளே ஆகாது. அதனால் வந்து அதெல்லாம் பத்திரமா ஒரு ஷோ கேஸில் போட்டு அவங்க வந்து பத்திரமா அந்த பீரோக்குள்ளே வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தங்க நகைகள் அது எல்லாமே பீரோக்குள்ளே இருக்குது. சம் காசஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவோட கேசட்ஸ் இருக்கும் போது மகள் கேசட்ஸ் அதாவது தான் பாடின பாடல்கள்லாம் இருக்கணும் இல்லையா, அதையுமே வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்க பேரில் உண்டான டாக்குமெண்ட்ஸ் அவங்க பேரில் உண்டான நிறைய சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே சேகரித்து அவங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா அந்த பீரோக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்ற தகவல்களுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகி அந்த பீரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்து இப்போ இளையராஜாவோட ஃபேமிலிஸ் எல்லாமே அந்த பீரோவை தடந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் வந்து அவள் பத்திரமா சேகரித்து வச்சுருந்துருக்கா, இப்போ அவள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அந்த ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். 47 வயது மட்டுமே ஆனால் நம்மளோட பவதாரிணி எல்லார வீட்டுமே போயிட்டாங்க. அவங்களோட குரல் இன்னுமே எல்லாரோட குரல்லையுமே வந்து ஒழிச்சிட்டு இருக்கு, எல்லாரோட மனசுலையுமே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பட்ரைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.